கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவு என்றால் என்ன? கிஃப்ட். பூரணமான எந்த வரமும் நமக்கு எங்க இருந்துதான் வருது அப்படின்னு சொன்னா பரலோகத்துல உண்டாகிறது. பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஜோதிகளின் பிதா தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகின்றது. எந்த நன்மையான ஈவும், எந்த நன்மையான ஈவும், எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் இப்படிதான் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நன்மைகள் வேண்டும் என்றாலும் அது எங்கோ வடக்கே, கிழக்கே, மேற்கே, தெற்கே என்று சொல்லி அல்ல, வனாந்திர திசையிலுமிருந்து அல்ல. நமக்கு எந்த நன்மை வருவது தேவனிடத்தில் இருந்து வருகின்றது. இதை நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் நம்ம எங்கிருந்து நமக்கு நன்மை வருகிறதோ அங்கே நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம், பிதாவை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு அதை அறியாமல் அநேகர் இவர்களிடமிருந்து நன்மை வந்துருமோ, அவர்களிடமிருந்து நன்மை வந்துருமோ, ஒருவேளை பெற்றோரிடமிருந்து நன்மை வந்துருமோ, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து நன்மை வந்துருமோ, மேல் அதிகாரிகள் பாஸ்ட இருந்து நன்மை வந்துருமோ, இப்படி அல்லது கவர்மெண்ட்ல இருந்து நன்மை வந்துருமோ என்று சொல்லி இப்படியே பார்த்து கொண்டே இருக்கிற அந்த நிலையை நீங்க மாற்றி ஒன்று புரிந்து கொள்ளுங்க. எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3 கூட அருமையான ஒரு வசனம், 27 பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இங்கு கூட திட்டமாய் சொல்லப்படுகிறது, பரலோகத்தில இருந்துதான் எந்த நன்மையும் நமக்கு வரணும். எந்த ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் இறங்கி வரணும். இங்கு யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகின்றார்? எதற்காக நாம் அதற்கு முந்தின வசனம் பார்க்கிறோம். சிலர் யோவானிடத்தில் யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். அதாவது இயேசு மகாராஜா உபதேசம் பண்ண தொடங்கி எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று கண்டு திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி போகிறார்களே என்று சொல்லி யோவானிடம் அவரை சார்ந்தவர்கள் இவ்விதமாய் சொல்றாங்க, இயேசு என்று சொல்லப்படுகிற அவருக்கு நீர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தீர், நீர் அநேகருக்கு இதற்கு முன்புதான் ஊழியம் செய்தார், ஆனா இன்னைக்கு கூட்டமெல்லாம் அவர் பின்னாடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இல்ல பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் வழி அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இது பரலோகத்திலிருந்து அவர் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி எவ்வளவு ஒரு தெளிவோடு அவர் இருக்கிறார் என்பதை பாருங்க. இல்லைன்னா இந்த காலம்னா என்ன, ஒரு பொறாமைப்படுவாங்க, போட்டி வரும், அவங்க என்ன செய்யறாங்களோ அதே போல நம்ம செய்வோம். நமக்கு எப்படி கூட்டம் வரணும், நமக்கு ஏன் வரல, அப்ப நம்ம கூட்டம் வருகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் செயல்படுற கூட்டமாக எல்லாரும் இருக்கிறாங்களே தவிர எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெளிவு, ஒரு வெளிப்பாடு என்னன்னா, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த நன்மையும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே விசேஷமாக உங்களுக்கு எந்த நன்மைக்காக காத்திருக்கிறீங்க, வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா, ஏற்ற துணையை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? கேளுங்க, பரலோகத்திலிருந்து தேவன் அருளி செய்ய வேண்டும். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுக்குரிய ஏற்ற துணை மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும். எந்த பகுதியிலும் இருந்து எந்த நன்மையும் நமக்கு தானாக வராது. கர்த்தரே நமக்கு கொடுக்க வேண்டும். நல்ல வேலை வேணுமா, நல்ல படிப்பு வேண்டுமா,
உங்களுக்கு வீடு வேணுமா? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நல்ல ஒரு வாகனம் வேணுமா? இந்த பூமியில வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எந்த நன்மை வேண்டுமானாலும் அது பரலோகத்துல சாங்ஷன் பண்ணப்பட்டு பிதாவினிடத்தில் இருந்து தான் இறங்கி வரணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நன்மை, எந்த பூரணமான வரமாக இருந்தாலும் அதுவும் கூட ஏதோ வரங்கள் வல்லமைகள் எல்லாம் ஏதோ ஈஸியா போய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் பரலோகத்திலிருந்து பிதாவினால அருளி செய்யப்பட வேண்டும். எந்த வரமானாலும் அவரே நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாள்ல கூட வரங்களை மற்றும் நன்மைகளை நமக்கு கொடுக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்த்தோம். இதோ தேவ பிள்ளைகள் காத்திருக்கின்ற நன்மைகளுக்கு கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து பதில் வருவதாக. அவர்களுக்குரிய நன்மைகள் இதோ பரலோகத்தில் இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா சாங்ஷன் பண்ணப்படுவதாக. பரிசுத்தவான்கள் மத்தியில ஆண்டவரே அது ஆண்டவரே சாங்ஷன் பண்ணப்பட்டு அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருவதாக. தடைகள் நீங்குவதாக. எந்த தடைகளும் இராத படிக்கு நீர் தருகின்ற நன்மைகள் இந்த பிள்ளைகளை வந்து சேருவதாக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இன்றைய மன்னா என்கிற இந்த சிறிய செய்தி அன்றாடம் நம்முடைய கேலண்டரில் உள்ள வசனத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். இந்த வசனங்களை விசேஷமாக நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். ஒரு மாதத்திற்கு 30 அல்லது 31 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு அந்த 30 வசனங்களையும் நீங்கள் ஒரு மாதம் முடிந்த பின்பு அதை பார்க்காம எழுதி அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எந்த வயதில் உடையவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். நம்ம கேலண்டரில் இருக்குது. அதை நீங்கள் இப்போ ஜனவரி மாத வசனங்களை நீங்கள் பிப்ரவரி முதல் வாரத்தில் நீங்கள் அதை எழுதி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்படி நீங்கள் மனப்பாடம் செய்து வரும்போது ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 365 வசனங்களையும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் பதித்தது போல நீங்கள் மனனம் செய்து கொள்ளுகின்றீர்கள். அப்படி அடுத்த வருஷம் இப்போ இப்படி பல வசனங்களை நீங்கள் அப்படி மனனம் செய்து கொள்ள இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.